அப்படி போடு. அண்ணாமலையிடம் மண்டியிட்டு ஓடி ஒளிந்த திமுக. டி.ஆர். பாலு பின்வாங்கியதன் மர்மம் என்ன? அதிமுகவில் உச்சக்கட்ட மோதல். ஒவ்வொரு விக்கெட்டாக காலி. அடுத்த விக்கெட் எஸ்.பி. வேலுமணியா? அடுத்தடுத்து நடக்கும் பரபரப்பு சம்பவங்கள். ஒரே நேரத்தில் டி.வி.கே. டி.எம்.கே.வை எதிர்க்க துணிந்து விட்டாரா அண்ணாமலை? மத்திய அமைச்சரவை மாற்றத்தில் கவனம் கொடுக்கும் மோடி, அமித்ஷா தமிழக பாஜகவை கவனிப்பார்களா? மகிழ்ச்சியில் நால்வரணி. அண்ணாமலையின் பார்வையில் மோடி, அமித்ஷா இனி என்ன? பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம். தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்துல தொடர்ந்து பல்வேறு அதிரடி சம்பவங்கள், பரபரப்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டே வருது. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே நேரத்துல திமுகவையும் டிவிகேவையும் எதுக்க துணிஞ்சிட்டாருங்கிறது அவரது செயல்பாடுகளை நமக்கு உணர்த்துது. திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே மின்வாரியத்தில் எப்படியெல்லாம் ஊழல் நடந்துச்சுன்னு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருக்கும்போது பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சாரு. பிஜிஆர் எனர்ஜியில் எப்படி ஊழல் நடந்துச்சு, வேலை சேர்க்கறதுல எப்படியெல்லாம் ஊழல் பண்ணினாங்க, எப்படியெல்லாம் கமிஷன் வாங்கினாங்கன்னு ஏற்கனவே அடுத்தடுத்துன்னு அவர் தலைவராக இருக்கும்போது பல சம்பவங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கத்துல மின்வாரிய மின்துறையில இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கைலாம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டாரு. அதை சார்ந்து ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு சில கேள்விகளும் கேட்டிருந்தாரு. இந்த ஊழல்கள் எல்லாம் சொல்லி அது மேலேயே நடவடிக்கை கொஞ்சம் எடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லாம சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல மின்துறையில எப்படியெல்லாம் வேலைக்கு ஆட்கள்லாம் எடுத்தாங்க, கொரோனா காலகட்டத்துல ரத்து பண்ணினாங்க, அதுக்கப்புறம் ஆமா இருக்குன்னாங்க, அப்புறம் உடனே 3-4 வருஷம் கிடப்பில போட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு திடுதிப்புன்னு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறோம், 195 ஏஐல எடுக்க போறோம்னு திடீர்னு அறிவிப்பு வந்துச்சு. ஆனா கொரோனா காலகட்டத்துல அன்னைக்கு காத்திருந்தவங்கெல்லாம் இந்த பட்டியலையே உள்ள வரல. அதனால தமிழகத்துல இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கிறதையும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருந்தாரு. உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளா சுட்டி காட்டுறதுல திரு அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில செயல்படுறாருங்கிறது தெளிவாகவே ஆகுது. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு திமுகல பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலை கிட்ட இன்னைக்கு திமுக வாலண்டரியா அவங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் கழிச்சியும் அண்ணாமலை கிட்ட மண்டிட்டு தான் போயிருக்கிறாங்கிறதான். ஏற்கனவே பல கிண்டல், கேலி, நையாண்டிகள் எல்லாம் அண்ணாமலையை வச்சாங்க. அண்ணாமலை அறிவாலயத்தினுடைய செங்கல் எல்லாம் உருவன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் தலைமை மாற்றத்துக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய கேலி, கிண்டல், நையாண்டிக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டாங்க திமுகவினால. ஆனா அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரோ, இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட மண்டிட்டு கிடக்குறாங்க திமுகவை சேர்ந்தாங்க. அதுதான் இன்னைக்கு டி.ஆர். பாலு அவர்களுடைய சம்பவத்துல இன்னைக்கு கோர்ட்ல நடந்திருக்குங்கிறது தான். திரு அண்ணாமலை அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கா டி.ஆர். பாலு அவர்கள் ஏற்கனவே தொடுத்திருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதனுடைய விளைவா அண்ணாமலை மேல டி.ஆர். பாலு அவர்கள் மான நஷ்ட வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஏற்கனவே தொடுத்திருந்தாரு. கடந்த முறைக்கு வர குறுக்கு விசாரணை போது கப்பல் இருந்த மேட்டர் எல்லாம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னடானா திடீர்னு டி.ஆர். பாலு அவர்கள் அண்ணாமலை மேல போட்ட மான நஷ்ட வழக்கையை வாபஸ் வாங்கிட்டாரு. அண்ணாமலை கிட்ட 100 கோடி ரூபாய் வேணும்னு மான நஷ்ட வழக்கு போட்டது டி.ஆர். பாலு. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்கிட்ட ஏதுங்க 100 கோடி அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டாரு. ஆனா கடந்த ஏற்கனவே அண்ணாமலை அவர்களும் நான் டி.ஆர். பாலு குறுக்கு விசாரணை செய்ய போறேன்னு சொல்லியிருந்தாரு. கடந்த முறை விசாரணையும் பண்ணாரு. அதுல பல உண்மைகள் வெளியில வந்துருச்சு. டி.ஆர். பாலு அவர்களே பல உண்மைகளை கோர்ட்ல ஒப்புக்கொள்ளக்கூடிய நிகழ்வு எல்லாம் கடந்த இயரிங் அப்போ நடந்துச்சு கோர்ட்ல. ஆனா இன்னைக்கு டி.ஆர். பாலு அவர்கள் வழக்கு வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் அவர் வாபஸ் வாங்கினாலும் நான் விட போறது இல்ல, நான் தொடர்ந்து குறுக்கு விசாரணை செய்யதான் போறேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காராமா அண்ணாமலை அவர்கள். ஆனா இததான் பாருங்க, ஒரு மனுஷங்கிட்ட துணிவும் நேர்மையும் இருந்துச்சு அப்படின்னா அவர் பின்னாடி சத்தியமும் இருக்கு. அதனாலதான் தைரியமா இந்த வழக்கு அவர் வாபஸ் வாங்கினாலும் நான் விட மாட்டேன், தொடர்ந்து குறுக்கு விசாரணை செய்வேன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்குன்னு தனி நேர்மை வேணும். அந்த நேர்மை திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட ரொம்பவே இருக்குங்கிறது இந்த வழக்கு மூலியமா நம்மளால அறிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா 10,000 கோடி ரூபாய் அவர்கிட்ட சொத்து இருக்குதுன்னு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்ப சொல்லியிருந்தாரு. ஆனா அது எங்கெங்கயோ போகும் போல.
அது லட்சக்கணக்கான கோடிக்கு போகும் போல. இதெல்லாம் பார்த்து தான் இனிமேலுக்கு அண்ணாமலை கிட்டலாம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், அவரே இன்னைக்கு வழக்க வாபஸ் வாங்கிட்டு ஓடிட்டாரு. அவரு ஓடுனதும் இல்லாம, இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பமும் சேர்ந்து லண்டன் ஓட போறாங்களாமா. பார்த்துக்கோங்க. அண்ணாமலைங்கிற ஒரு மனுஷன பார்த்து ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு பயந்து ஓடுதுன்னா, அதுக்கு அண்ணாமலை பின்னாடி இருக்கிற நேர்மை ஒரே காரணம் தான். அப்படிங்கிறது இந்த வழக்குல இருந்து அவர் நடந்து கொண்ட விதத்தில இருந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியுது. அதுவும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு பரபரப்பான செய்தியும் வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அப்டின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டிய குடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல குறிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் எதனால பாஜகவை விட்டு வெளியில வந்தங்கிறது முழுமையா விளக்கமாவும் குடுத்திருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அதுல மிக தெளிவா தமிழ்நாட்டினுடைய முடிவு தமிழ்நாட்டுல தாங்க எடுக்கணும். டெல்லியில முடிவு எடுக்கிறதெல்லாம் தமிழர்கள் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த ஒரு புரிதல் தமிழ்நாட்டுக்கும், டெல்லிக்கும் அரசியல் புரிதே இல்லாத ஒரு சில விஷயங்கள் நடக்குது. நம்மளோட பார்வையும், டெல்லியோட பார்வையும் வெவ்வேற இருக்கு. எனக்கு பாஜக மேல எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லைங்க. இந்த முரண்பாடு தான் ஒரு காரணமே தவிர, மத்தபடி எனக்கு தலைவர்கள் மேலயோ, கட்சி மேலயோ எனக்கு எந்த விதமான மனக்கசப்பும், விருப்பு வெறுப்புமே இல்ல அப்படிங்கிறதுல ஓப்பனா திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. நான் தேசியத்துல மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவன் அப்படிங்கிறதையும் தன்னைத்தானே உண்மைய வெளிப்படுத்துறாரு. அடுத்தது அவரு ஆரம்பிக்க போற கட்சியிலயும் கூட தேசியத்த கையில பிடிச்சு தான் அவர் அரசியல் பயணம் இருக்குங்கிறதையும் சொல்லாம சொல்லிட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள். இனிமேலுக்கு எனக்கும் மோடி அவர்களுக்கும், அமித்ஷாவுக்கும் நாகரிகமான தொடர்பு தாங்க இனிமேலுக்கு இருக்கும். நட்பு ரீதியான எந்த தொடர்பும் இனிமேல் வச்சுக்க போறதில்ல. நான் அந்த இயக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள். இனிமேலுக்கு நேரடியா பாஜகவுடைய தவறான அணுகுமுறைய நிச்சயமா தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை சுட்டி காட்டுவார். கடுமையா எதிர்த்து பேசுவாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்கிறதான். ஏற்கனவே அவர் வெளியிட்ட காணொளியில கூட திமுக, அதிமுகவை எப்படி பார்ப்பனோ, அதே மாரி தான் பாஜகவையும் பார்ப்பேங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். அதையே தான் மீண்டும் டைம்ஸ் ஆஃப் நவ் பத்திரிகை பேட்டியிலும் கூட அவரு தெளிவுபடுத்திட்டாரு. இனிமேலுக்கு என்னோட பார்வை ஒரே மாரி தான் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தான் இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கிட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள். இனிமேலுக்கு பாஜகவையும் சேர்ந்து அடிக்க போறாருங்கிறதான். அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் 2026ல இங்க கட்சியினுடைய எண்ணிக்கையை தான் பார்த்தாங்களே தவிர, மக்களுடைய எண்ணங்கள டெல்லி தலைமை புரிஞ்சிக்கவே இல்ல. இன்னைக்கு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நிகழ்வுகள் அவங்க புரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்றத அவங்கள கடைபிடிக்கிறதுல நெறைய முரண்பாடுகள் இருக்குங்கிறதையும் அவரு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியை விரும்பலங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்கிறதையும் அந்த பேட்டியில திரு அண்ணாமலை அவர்கள் வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாரு தான். அண்ணாமலையோட முடிவுக்கு எதிராக தான் இந்த கூட்டணி அமைஞ்சதுங்கிறத இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னோட வாயாலேயே சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் இன்னைக்கு பார்க்குற பல பேர் நீங்க கேட்பீங்க. அண்ணாமலை அவர்கள் தானே எடப்பாடிய பழனிசாமிய முதல்வராக்குன்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாருன்னு கூட நீங்க கேட்கலாம். அது கட்சியில மீது இருந்த நம்பிக்கை, கட்சி அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாருங்கிறதான். அது மனசுக்குள்ள கூட்டணின்னு வரும்போது 1000 மனக்கசப்புகள் இருக்கதான் செய்யும். அப்படி இருந்தும் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக பயணிக்கிறதா உண்மையான தொண்டன்கிறத அண்ணாமலை அவர்கள் கடைசி நிமிடம் வரையிலும் பாஜகவுக்கு உண்மையாவும் விசுவாசமும் பணி செஞ்சுட்டு தான் அவர் வெளியில போயிருக்காரு. அதனால அண்ணாமலை அவர்கள் மீது தவறாக நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறதான். பாஜகவினுடைய புரிதல் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். திரு அண்ணாமலை அவருடைய பயணம் என்னவாக இருக்க போகிறது. வி த லீடர்ஸ் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த பணிகள் எல்லாமே ஒவ்வொன்னா பட்டியலிட்டாரு. அடுத்தது வி த லீடர்ஸ் உள்ளாட்சி தேர்தல கவனம் செலுத்துதாங்கிற ஒரு கேள்வியும் கேட்டதுக்கு, நம்ம கவனம் உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறது மட்டும் கிடையாது, உள்ளாட்சியில மக்களுக்கு சேவை செய்யறது தான் நம்மளுடைய எண்ணங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. அவரு மிக தெளிவா இருக்கிறாரு. அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் கட்சிங்கிறதுல மிக தெளிவா இருக்கிறாரு. அதை தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்திக்கிட்டே வராரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா முடிவெடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
அவரும் ஜூலை 2வது வாரத்திலிருந்து முழுமையான மக்கள் பணி நடக்குங்கிறது ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி இந்த மாதம் தொடக்கத்துல ஜூலையினுடைய தொடக்கத்துல அமெரிக்கா பயணம் செய்ய போறாரு அண்ணாமலை அவர்கள். வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் சார்பா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க சிறப்பு அழைப்பாளரா 2, 3, 4 இந்த தேதியில் நடக்குது. வருகின்ற 1ஆம் தேதி திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்க பயணமும் மேற்கொள்ள போறாரு. அது முடிஞ்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த நகர்வுகள் வேகம் எடுத்து நம்மளால முடியுது. அவரது பேச்சுக்களே தெளிவா சரியான இலக்கு நிர்ணயிச்சு பயணிக்கிறாருங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகம் விஜய்க்கு ஆப்போசிஷனான ஒரு தலைவரா நிலைநிறுத்துமாங்கிறது அடுத்தடுத்து அவர் செயல்பாடுகளை பொறுத்து தான் அமைய போகுதுங்கிறது தான். நன்றி, வணக்கம்.